பாராட்டி ஊர் நாட்டாமைக்காரர்கள் பஞ்சாயத்தார்கள் சார்பாக அன்பு தம்பி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். 500 ரூபாய் கொடுத்து சில்லறையும் கேட்கிறார். இல்லைன்னா இந்த இடத்துல விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷம் இருங்க. 10 ரூபாயா இருக்கு. நான் கேட்கிற கேள்விக்கு நடுவர் பதில் சொல்லணும். என்ன சில்லற கரெக்டா இருக்கா? 50 ரூபா கூட 50 ரூபா கூட கொடுத்து போறோம். குறைஞ்சாலும் பரவாயில்ல நடுவர்களே. ரைட், வாங்க சில்லற கொடுத்துட்டேன். 10 ரூபாய் வாங்கிக்கங்க. நேர்மையுடைய சீக்கிரம் 10 ரூபா கொடுத்துட்டேன். 10 ரூபாய் வாங்கிக்கங்க. 200 ரூபா பரிகிறா. வாங்க வாங்க லைனுக்கு வாங்க. 500 ரூபாய் சில்லறை மாட்டி 500 ரூபாய் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க வாங்க லைனுக்கு வாங்க. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? நான் தான் காதலிச்சிருக்கேன். அந்த கதை ஏமான்னு கேக்குறேன். காதல்னா என்னன்னு தெரியுமா? வேதாரண்ய கடற்கரைக்கு கண்ணைக்கு போனேன். சரி, ஒரு ஆம்பளையும் லேடிஸும் காதல் பண்ணாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் தான் காதலிப்பாங்க. இவன் சொல்றான், நம்மால ஆம்பளையால் சொல்றான், அடியே உன்னைய நம்பி என் அம்மா அப்பா என் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னுச்சு, இது என்ன பெரிய பிரமாதம், உன்னை நம்பி என் புருஷனையும் பெத்த 2 பிள்ளையுமே நான் விட்டுட்டு வந்தேன். காதல் எப்படி போகுது பாத்தி. இதெல்லாம் காதல் அல்ல. காதல் என்பது என்ன தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. காதல் என்பது சனி பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியே இல்ல. காதல் என்பது சனி பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியே இல்ல. 2 இதயங்களின் இடப்பெயர்ச்சி. அப்படி 2 இதயம் இடப்பெயர்ந்து வச்சுக்கங்களேன், காதல் அப்படித்தான் இருக்கும். காதலிக்கிறது தப்பு இல்லம்மா. தப்பு இல்ல நடுவுல. காதலிக்கிறது தப்பு கிடையாது. சத்தியமா தப்பு இல்ல. அடிக்க வர்றாங்கம்மா. யாரு? அவங்க புருஷன் தான். அடுத்தவங்க காதலிக்கிறது காதல நடுவுல. என்ன காதலை பத்தி நீங்க சொல்றீங்க? நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். என்ன கேளுங்க. கரெக்டா சொல்லிட்டுனா உன் பக்கமே நான் தீர்ப்பு சொல்றேன். சரி, சல்லிக்கட்டுக்கும் தாலிக்கட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கேள்விக்கு பதில் சொன்னா நம்ம சார் நம்ம பக்கம் தீர்ப்பு. சல்லிக்கட்டுக்கும் தாலிக்கட்டுக்கும் தாலிக்கட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வளர்க்கிறவன் எஸ்கேப் ஆயிடுறான். சரி, அடக்குறவன் மாட்டிக்கிறான். சரி, நான் கேக்குறேன் உங்களை பார்த்து, மாட்டுக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஆம்பளை போய் மாட்டோட ஒப்பிடுற நீ. தப்பு இல்ல நடுவர்களே. என்ன தப்பு இல்ல? மாட்டுக்கு புருஷனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? மாடு ரெண்டுமே மாடுதான். மாட்டுக்கு புருஷனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மாட்டை வாடி வாசல்ல அடக்கணும், புருஷனை வீட்டு வாசல்லே அடக்கணும். உன்னை பார்த்தாலே தெரிஞ்சு நீ அடக்கிட்டு தான் வந்திருக்க. 6 வருஷமா எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா தான். இப்ப நான் உன்னைய பார்த்து கேக்குறேன். என்ன கேளுங்க. எரும மாட்டுக்கும் கட்டுன பொண்டாட்டிக்கு என்ன? இங்க பாருங்க. நீ மட்டும் மாடுன்னு சொல்லலாம், நாங்க சொல்லக்கூடாதா? சரி, சொல்லிட்டு போங்க. எரும மாட்டுக்கு கட்டுன பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? எரும மாட்டுக்கு கட்டுன பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? நான் சொல்றேன் இந்த மேடையில. சொல்லுங்க. எரும மாட்டை தண்ணியில இருந்து எழுப்பி விடுறதும் கட்டுன பொண்டாட்டிய அப்பா வீட்டுல இருந்து எழுப்பி விடுறதும் அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காது. நம்ம வேற்றுப்புல சுத்தமா நடக்காது. எங்க அப்பா வீட்டுல போய் இருக்கிறதுனா சந்தோஷமா தான் இருக்கும். நீ அங்கதானே இருக்க. உங்களை பார்த்து கேக்குறேன் நடுவர்களே, ஸ்கூட்டருக்கும் கோட்டருக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்கூட்டர்ல சீட்டை தூக்கி விட்டு கோட்டரை உள்ள போடலாம். பல பேர் காலைக்காலே மாட்டிக்கிட்டு குடிக்கிறாங்க. அதே விஷயம். நிறைய வச்சிருக்கீங்களா அனுபவமா? இல்ல அனுபவம் இல்ல. என்ன வித்தியாசம் தெரியுமா? உன் புருஷன் மாட்டினு தான் சொல்றேன். ஸ்கூட்டருக்கும் கோட்டருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நடுவர்களே? அவருக்கு அந்த பக்கம் எல்லாம் போனதே கிடையாது. இல்ல பாண்டிச்சேரி தான் அவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நீங்க வேற. சரி, நடுவர்களே என்ன தெரியுமா? ஸ்கூட்டருக்கும் கோட்டருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஸ்கூட்டரை அடிச்சிட்டு திருகணும். ரைட். ஸ்கூட்டரை அடிச்சிட்டு திருகணும், கோட்டரை திருகிட்டு அடிக்கணும். ஆகா ஆகா. இப்ப நான் ஒன்னு கேக்குறேன். என்ன? மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? மின்சாரம் சம்சாரம் என்ன வித்தியாசம்? காப்பர் வயர்ல கனெக்ஷன் கொடுத்தா அது மின்சாரம். சரி. மஞ்ச கயத்துல கனெக்ஷன் கொடுத்தா அது சம்சாரம். அது தொட்டா ஷாக் அடிக்கும், இது தொட்டத்துக்கெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கும். இவ்வளவு ஷாக் அடிச்சு நீங்க இவ்வளவு ஒரு தைரியமா உட்கார்ந்திருக்கீங்க பாருங்க. என்ன பண்றது? ஷாக் அடிச்சு உட்கார்ந்திருக்கிறதா வேற வழி. நான் உங்களை பார்த்து இவ்வளவு கேள்வி என்னை பார்த்து கேக்குறீங்களே, நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் தலைப்புக்குள்ள வந்துருவேன். நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். நானும் புடுங்கி பாக்குறேன், வலிக்கிட்டு போகுது. பிக்கப்புக்கு செக்கப்புக்கு என்ன வித்தியாசம்? என் அம்மா நைட்டு 1 மணிக்கு போய் பிக்கப்பை கலக்கி விடுறாங்க. இவ்வளவு கேள்வி கேட்டதுனால நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். அது இப்பெல்லாம் பிக்கப்னு சொல்ல மாட்டாங்க. கஸ்தூரி அத்தாச்சாமி உங்களுக்கு தான் அது வந்தாதான் நடனமா வைப்பேங்கிறாங்க எங்க ஊர்ல. உனக்கும் தெரியுமா சந்து? அது சிந்துக்கு அடிக்கடி கஸ்தூரி தான் பாத்துட்டு இருக்கு. பிக்கப்புக்கு செக்கப்புக்கு என்ன வித்தியாசம்? பட்டிமன்றத்துக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, இதே இந்த இடத்துல பிக்கப் வச்சு பாருங்க, கூட்டத்துக்கு முன்னாடி 20,000 பேர் இருப்பாங்க. இந்த இடம் கிரவுண்டே தாங்காது. பின்னாடி 1000 பேர் பின்னாடி நிக்கிறேன், சும்மா நிக்க மாட்டான், பாப்பான். ஒரு நாட்டம் ஓடுறான்னு வச்சுக்கிட்டு அவரு பாப்பாரு. சொன்னவங்க எல்லாம் சரியா வந்திருக்காங்க. நீ பேச